ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளேஸ் ஆமாங்க. நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற இந்த பிஜிபி வண்டர் வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ ஒன்று இங்கே என்னென்ன பிரம்மாண்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம உள்ளே வந்த உடனே எப்போதும் வழக்கமாக பண்ணுறது தான் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கலாம். அண்ட் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 rupees per ஹெட்ங்க. ஸோ அதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நம்ம 750 rupeesக்கு இந்த இடம் கம்ப்ளீட்டாக வருதாக இருக்கான்றதை இப்போ நம்ம அப்படியே உள்ள ஒன்றுனா போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரைடே பார்த்தீங்கன்னா ஹாட் வீல்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஹாட் வீல்ஸ் அப்படின்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் ஏர்லி 2K கிட்ஸ்க்கும் நம்ம ஹாட் வீல்ஸ் காசு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இது நல்லா சர்க்குலேஷன் மாதிரி போயிட்டுருக்குது. அடுத்த இதே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவர். இது எல்லா தீம் பார்க்லையுமே ஒரு வெல்கம் ரைடு மாதிரி. இது நம்ம அந்த ஃப்ரீ ஃபால் சஸ்பென்ஷன் அதுதான் சொல்கிறேன். ஸோ அதில் நம்ம பூரம் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு ஏர் ரேஸ் ரைட்னு வந்துருக்கோம். இது ஒன்றே குட்டீஸ் இது நினச்சிக்காதீங்க, குட்டி காம்பவுண்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. இதில் அடல்ட்ஸ் தான் போகிறாங்க, ஏன்னா இது அப்சைட் டவுன்லாம் போகுது. ஸோ நம்ம பெரியவங்க தான் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட் ரைடில் தான் வந்திருக்கோம், ஹாப்பி பைசைக்கிள் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ஃபுல்லாக குட்டீஸ் வராங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கெராசல் அந்த ஹார்ஸை நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறது. ஸோ இதுவும் கிட்ஸ் ரைட். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்ரினலின் பம்பிங்கான ஒரு ரைடுங்க, ராக்கெட் எஜெக்டர். ஆக்சுவலாக இது நம்ம ஸ்லிங் ஷாட் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி இருக்குன்றதும் பாருங்கள். நம்ம ப்ரோ போகிறாரு இதில் சோலோவாக வீரமாக. அண்ட் இது நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு ரொம்ப ஃப்ரீ ஃபாலுங்க. இது நீங்கள் பக்கத்தில் ரோப்ஸ்லாம் மாட்டிருக்கு அப்படின்னால தைரியமா அப்படின்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அந்த அட்ரினலின் பம்ப் ஆகும். பட் ஆனால் ரொம்ப என்ஜாயபிளானது தான். ஸோ அதுவும் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்திருக்கோம். இங்கே இது டேகாடா. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே பிடிச்சி தான் உட்காரணும். இதுவும் நம்மளுக்கு சேஃப்டி இதெல்லாம் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக அது ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும், ஜம்ப் ஆகும், பம்ப் ஆகும். ஸோ இது நல்ல ஒரு ஃப்ரீக்கான ஒரு ஃபன் ரைடுங்க. இது கிட்ஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருமே இதை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமன் கைரோ. இது 1% டைம் தாங்க போக முடியும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் இது ட்ரை பண்ணோம். ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ளைங் UFO. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளைங் சாசர் மாதிரி இருக்குது. அண்ட் இது நம்ம ஷிப் செயில் மாதிரி தாங்க. ஸோ 2 சைடும் இப்படியும் அப்படியும் போயிட்டு, ஸோ இது ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு குட்டி செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் இப்படி குட்டி செக்ஷன் தனியாக நம்ம போடுறோன்னா, நம்ம கிட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸாக சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே நம்ம ரொம்ப நம்ம அட்ரினலின் பம்பிங் ரைட்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நம்ம குழந்தைங்களுக்காக இருக்கிற அந்த குட்டியான ஒரு அழகான ரைட்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே ஒரு கொஞ்சம் ரைட்ஸ் வச்சுருக்கிறாங்க. அண்ட் அக்செப்டபுளாகவும் இருக்குது. சும்மா அதுக்குன்னு அப்படியே பிளான்ட்டாக அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு ஃபன்னாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இப்போ நம்ம இன்னொரு குட்டீஸ் ரைடு தாங்க வந்திருக்கோம், சூப்பர் ஸ்பீட் ஃபைட்டர் அப்படின்ட்டு. அண்ட் இது ரொம்ப சிம்பிளான ரைடு தான். ஸோ குட்டீஸ்ன்னு சொன்னோன்னு நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னடா இதுவும் குட்டீஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோன்னா, ஒரு இது டேஷிங் கார் மாதிரி இருக்குது பாருங்கள். அண்ட் இதில் அடல்ட்ஸ் தான் போயிட்டுருக்கோம், அது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ நம்ம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டால்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம ப்ளே பண்ணி வின் பண்ணலாம், அந்த ப்ரைஸை நீங்கள் வின் பண்ணலாம். ஸோ அதுவும் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க நம்ம கூடவே பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராம்பலின் பார்க்குங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒரு ட்ராம்பலின் பார்க் நம்மளுக்காக வச்சுருக்காங்க. அதனால் இதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த ட்ராம்பிளின் பார்க்கலையும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருமே இருக்கலாம். அண்ட் இங்கே வந்து நல்லா இந்த மவுண்டன் கிளைம்பிங் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சேஃப் தாங்க. நல்லா டாலாகவே இருக்குது இடம். ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ரோப்ஸ்லாம் வந்து நல்லா நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு சேஃபாக இருக்குது அண்ட் ஃபன்னாகவும் இருக்குது. இந்த ட்ராம்பிளின் பார்க் உள்ள பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம அந்த ஃபன் மாதிரி மட்டும் இங்கே இல்லாமல் நிறைய இந்த ஆக்டிவிட்டி ஸ்டஃபாகவும் இருக்குது. இப்போ இந்த மவுண்டன் கிளைம் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அதே மாதிரி இங்கே நிறைய இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அந்த ஆப்ஸ்டக்கிள் தாண்டி போகிறது, இது எல்லாமே வந்து அந்த ஹேர்டல்ஸ், அந்த லேடர் மேலே நம்ம கிளைம் பண்ணி போகிறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஆக்டிவிட்டி டைமாக இருக்குது. ஸோ கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளோ ட்ராப் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய கிட்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க பயப்படாமல். பெரியவங்களே கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க, ஆனால் சின்னவங்க நிறைய பேர் வந்து தைரியமாக வராங்க. அண்ட் இப்போ வந்து இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஏதோ ஒரு ஸ்பைடர் வெப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து நம்மளை ரோப் பிடிச்சி ஒரு ட்ராப் பண்ணிடுறாங்க. உள்ள அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த இடத்துலேயே வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு அட்ராக்ஷன் தாங்க இந்த ட்ராம்பிளின் பார்க். ஏன்னா எதிர்பாராமல் வந்து இதில் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் லைக் எல்லாருமே வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி, ஃபன், ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு இடமா இருக்குது. நம்ம ப்ரோ கூட இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள், இங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பவுன்ஸ் ஹவுஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக இதுவும் நல்லா சேஃபான பிளேஸுங்க. ட்ராம்பிளின் மாதிரி எங்கேயும் வந்து எல்லாம் குதிச்சு விளாண்டுருக்க போகிறாங்க. நம்ம அப்போ நடந்து போகும்போது பார்த்த மாதிரி தாங்க இந்த கார்னிவல் அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே ப்ளே பண்ணி நம்மளால் என்ன வின் பண்ண முடியும், நிறைய இந்த டாய்ஸ் வின் பண்ணலாம், டால்ஸ் எவ்ரிதிங் வின் பண்ணலாம். இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம வந்துருக்கிறது சைக்கிள் ஜிப்லைனுங்க. நீங்கள் ஜிப்லைன் பார்த்துருப்பீங்க. சைக்கிள் ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப்படியே சைக்கிள் ரைட் பண்ணிகிட்டே போகிறோம் அந்த ரோப் மேலேயே. இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஜிப்லைன், நம்ம அப்படியே ஹேங் பண்ணிட்டு ஃப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த ஃபீல், அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா திடீர்னு எங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸில் பார்க்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து நம்ம கிட்ஸுக்காக என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அண்ட் வந்து இந்த மூவி கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கிட்ஸ் என்டர்டெயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ஸ்லாம் கூடயே இப்போ வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க.
இப்போ அப்படியே நம்ம சன் போய் ஈவினிங் ஆகுது. அண்ட் ஈவினிங் தாங்க எப்போதுமே வந்து இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸில் வந்து ஒரு மெயினான ஒரு அட்ராக்ஷனாக மாறும். ஏன்னா அந்த கம்ப்ளீட் லைட்டிங்ஸ், அந்த லைட்டிங்லாம் வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக ஒரு அது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு ஃபோட்டோ வீடியோக்கான ஒரு அட்ராக்ஷன். எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிறது. ஸோ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களை மெயினாக கேட்டுக்கிறோம். ஸோ வந்து இந்த இடம் உங்களுக்கு 750க்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கா அண்ட் அதே டைமில் ஒர்த்தாகவும் இருக்கா அப்படின்றது நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். குட் பை கைஸ்.